எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் 2025. அதாவது இந்த வருஷத்துக்கான பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு இந்த காணொளியை பார்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா www.tnusrb.tn.government.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே அப்ளைன்னு இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம். உங்களுக்கு இந்த காணொலியை பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக பாருங்கள். இல்லாட்டினா நீங்களாக இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ அதாவது இந்த 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு 2025 வெளிவந்துள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா விண்ணப்பம் துவங்கிய தேதி 22 ஆகஸ்ட் 2025. அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி நாள் 21 செப்டம்பர் 2025 வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ அவங்களாம் அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல். எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா 9 நவம்பர் 2025. 9 நவம்பர் 2025. அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்குது? இப்போ இன்றைக்கி 25ன்னு வச்சுங்க. 25 to 25 ஒரு மாதம், மறுபடியும் பார்த்தீங்கன்னா 25 10 2 மாதம், கிட்டத்தட்ட 2.5 மாதம். 2.5 மாதம் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெறலாம். இப்போ இதில் வேக்கன்சி பாரு, கிட்டத்தட்ட 3644 + 21 மொத்தம் கிட்டத்தட்ட 3665 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் காவல்துறை 2ஆம் நிலை காவலருக்கு மொத்தமாக ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்துக்குமே 2833 அதிகபட்சமாக 2ஆம் நிலை காவலர் தான் அதிகபட்சமாக வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை இதுக்கு பார்த்திங்கன்னா 142 ஆண்கள் 38 பெண்கள், மொத்தம் 180 பதவி. அதே மாதிரி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தீயணைப்பாளர் பதவிக்கு 631 போஸ்ட் ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் இதுதான் வேக்கன்சி டீட்டெயில்ஸ். வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ அதை உன்னிப்பாக கவனிச்சுங்க. முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட்டு 22 ஆகஸ்ட்லேருந்து 21 செப்டம்பர் வரைக்கும். அதே மாதிரி திருத்தம் செய்வதற்கு கடைசி நாள் 25 செப்டம்பர் 2025. அதே மாதிரி வேக்கன்சிஸை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், பற்றாக்குறை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. அதில் பழங்குடியினர் வகுப்பினர் எஸ்டிக்கு 21. சிறப்பு ஒதுக்கீடுலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணுங்கிற தேவையில்லை. யார் யாருக்கு தேவையோ அங்கே பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், முக்கியமாக ஊதிய விகிதம் இந்த 2ஆம் நிலை காவலருக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 18,200லேருந்து 67,100 வரை. மினிமம் 18,200 ரூபா சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங் நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது வித் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ அதனால்
சேலரி வந்து உங்களுக்கு பரவாயில்ல தான். அதே மாதிரி கல்வி தகுதி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி தகுதி வந்து குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதுக்கு இணையான படிப்பு. அடுத்து விண்ணப்பதாரர்களுக்கான வயது தகுதிகள். ஓசிக்கு 18 வயசுலேருந்து 26 வயசு, அதாவது நார்மலாக 18 to 26 வரைக்கும் எல்லாமே, அனைத்து பிரிவினருக்குமே. ஓசி, பிசி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 2/7/1999 1/7/2007 பிறந்திருக்க வேண்டும். அதே மாதிரி 1/7/2025 அன்று 18 வயது நிறைவுற்றவராகவும், அதே மாதிரி 26 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. மற்றது எல்லா டீட்டெயிலும் அதே தான். பிசிக்கு அதே தான். எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி இதுக்கெல்லாம் பொதுவாக வந்து 18லேருந்து 26 வயசு. எஸ்சி எஸ்டிக்கு பாருங்கள் 18 வயசு, அதிகபட்சம் 31 வயசு. 18 to 31 எஸ்சி எஸ்டி மற்றும் 3ஆம் பாலினத்தவருக்கும் அதே தான், 18லேருந்து 31. அடுத்து ஆதரவற்ற விதவை வந்து பார்த்திங்கன்னா 18 to 37 வயசு. அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் பார்த்திங்கன்னா 47 வயது வரைக்கும், அதாவது 18 to 47 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்குங்க. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். ஓசி, பிசி, எம்பிசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 26க்குள்ள. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி 3ஆம் பாலினத்தவர் வந்து 18லேருந்து 31, ஆதரவற்ற விதவை 18லேருந்து 37, முன்னாள் இராணுவத்தினர் வந்து 47, 18லேருந்து 47க்குள்ளே இருக்கணும். அடுத்து பாருங்கள், இதில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, இதனால் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓசி கேட்டகரியில் 31% போஸ்டிங், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசிக்கு 26.5%, அதே மாதிரி பிசிஎம் இஸ்லாமியர் வந்து 3.5%, எம்பிசி டிஎன்சி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏ அதில் அருந்ததியருக்கு 3%, எஸ்டி பழங்குடியினர் வகுப்புக்கு 1%. இதுதான் இடஒதுக்கீடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம தேர்ச்சி பெற்றால் அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறோம் அதை பொறுத்து. முதல்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது முக்கியமானதை மட்டும் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறோம், இல்லை வேறு எதாவது அதிகமாகலாம் டிஸ்கஷன் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், இதில் தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு பயின்றவருக்கு 20% முன்னுரிமை. மொத்த காலி பணியிடங்களில் இப்போ 3600க்கு வச்சுக்குவேன். அநேகமாக எவ்வளோ? 3500, 2600 இருங்க பார்க்கலாம், ஒரு நிமிஷம். ஆ 3600 தான் கரெக்டாக. இதில் 3600ல் தமிழ் மொழியை பயிற்று மொழியான கிட்டத்தட்ட வந்து 10% எவ்வளோ? 360. அப்போ கிட்டத்தட்ட 720 சீட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை பயிற்று மொழியாக பயின்றவருக்கு முன்னுரிமை. அதாவது முதல் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்ச்சி பெற்றிருப்போருக்கு இந்த தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் 20% வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அதான் இங்கே சீட்டு நான் சொல்கிறேன், பட் இருந்தாலும் அங்கே வந்து மதிப்பெண்களாகட்டும் அல்லது இந்த மாதிரி சீட்ஸ் ஆகட்டும், இதுக்கு வந்து 20% முன்னுரிமை. அடுத்து அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினருக்கு 5% ஒதுக்கீடு, ஆதரவற்ற விதவிகளுக்கு 3%. ஏற்கனவே நான் பார்த்த அந்த டீட்டெயில்ஸு யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கங்க.
முக்கியமாக வந்து பதவி விருப்ப முன்னுரிமை. பெண் விண்ணப்பதாரர்கள் வந்து 2ஆம் நிலை காவலர் மற்றும் 2ஆம் நிலை சிறை காவலர் பதவிக்கு மட்டும்தான் முன்னுரிமை அளிக்க இயலும். தீயணைப்பாளருக்கு அதில் வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. அதை வந்து நோட் பண்ணிக்கிறது, நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அடுத்து வேற என்ன பார்க்கணும், தேர்வு முறைகள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்வு முறைகள் வந்து மொத்தம் 150 மதிப்பெண்கள். 150 மதிப்பெண்கள். அதில் தமிழ் மொழி தகுதி தேர்வு 80 மதிப்பெண்கள். இந்த தேர்வு தகுதி தேர்வு தமிழ் மொழி தகுதி தேர்வின் முழுமையான விவரங்கள் வந்து வரிசை எண் 17 பகுதி 1 குறிப்பிடப்பட்டுள்ளன. முதன்மை தேர்வு வந்து 70 மதிப்பெண்கள். இந்த முதன்மை தேர்வு எழுத்து தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு மற்றும் உளவியல் சைக்காலஜி இந்த தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும். இது வந்து வரிசை எண் 17 பகுதி 2 குறிப்பிடப்பட்டுள்ளன. பாருங்கள், ஒன்றுக்கும் தேர்வு முறைகளில் எதுக்கு மதிப்பெண் பாருங்கள். சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு மதிப்பெண் கிடையாது, உடற்கூறு அளத்தலுக்கும் மதிப்பெண் கிடையாது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது உடல் உறுதி தேர்வுக்கும் மார்க் கிடையாது. ஆனால் உடல் திறன் போட்டிகளுக்கு 24 மதிப்பெண்கள், சிறப்பு மதிப்பெண்கள் 6. இதில் உடல் திறன் போட்டிகள் வந்து உடல் திறன் போட்டிகளில் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு பெற வேண்டும். அந்த விவரம் வந்து வரிசை எண் 17 பகுதி 4 வரிசை எண் 18 குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்போ சிறப்பு மதிப்பெண் வந்து தேசிய மாணவர் படை, அதாவது என்சிசியில் இருந்தால் 2 மதிப்பெண், என்எஸ்எஸ்ல இருந்தால் சோசியல் சர்வீஸ் 2, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதுக்கு 2 மதிப்பெண்கள். ஸோ ஒவ்வொரு சான்றிதழுக்கும் மதிப்பெண் வழங்கும் விவரம் வரிசை எண் 20 குறிப்பிடப்பட்டுள்ளன. இது வந்து ஒரு ஓரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ விண்ணப்பதாரர்களுக்கான தேர்வு நிலைகள். எழுத்து தேர்வு வந்து பாருங்கள், தமிழ் மொழி தகுதி தேர்வு. இதனால் நான் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், தமிழ் மொழி தகுதி தேர்வில் கட்டாய தேர்ச்சி பெறணும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். 80 மதிப்பெண்களுக்கான 80 வினாக்களை கொண்டது. இதுக்கு வந்து கால அளவு 80 நிமிடங்கள், 1 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த எக்ஸாமுக்கு தனியாக ஒதுக்குறாங்க. ஒவ்வொரு வினாவுக்கும் 1 மதிப்பெண். குறைஞ்சபட்சம் வந்து 32 மதிப்பெண்கள், கிட்டத்தட்ட 40% வந்து தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் தகுதி. அப்போ தான் முதன்மை எழுத்து தேர்வையே திருத்துவாங்க. இதனால் நோட் பண்ணிக்கங்க. இப்போ 32 மதிப்பெண் எடுக்கணும். கிட்டத்தட்ட 80க்கு 32 மதிப்பெண் தமிழில் எடுத்தால் மட்டும்தான் முதன்மை எழுத்து தேர்வை திருத்துவாங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் எந்த நிலையிலும் தற்காலிக தேர்வு பட்டியலை தயாரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இதை வந்து நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது முதன்மை எழுத்து தேர்வு. முதன்மை எழுத்து தேர்வு வந்து 45 மதிப்பெண்கள் 45 கேள்விகளை கொண்டது. இதுவும் அப்ஜெக்டிவ் தான். அதே மாதிரி உளவியல் சைக்காலஜி 25 மதிப்பெண்கள் 25 கேள்விகளை கொண்டது. இதில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம், கிட்டத்தட்ட அதுக்கு 1 மணி நேரம் 80 160 நிமிஷம் பரீட்சைக்கு. விண்ணப்பதாரர்கள் வந்து முதன்மை எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற குறைஞ்சபட்சம் வந்து 25 மதிப்பெண் 35% பெற்றிருக்க வேண்டும். எழுத்து தேர்வு வந்து மாவட்ட மற்றும் மாநகர தேர்வு மையங்களில் நடைபெறும். விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வில் கலந்து கொள்வதற்கான விருப்பப்பட்ட மாவட்ட மற்றும் மாநகரத்தை இணையவழி விண்ணப்பத்தில் தேர்வு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி விகிதாச்சாரம் வந்து 5ல் 1 1:5 தான் செலக்ட் பண்ணுவாங்க காலி பணியிடங்களுக்கு. இதனால் நான் வச்சுக்கோ. அடுத்து எழுத்து தேர்வு கூட சீட்டு, அதாவது ஹால் டிக்கெட். எழுத்து தேர்வுக்கு அனுமதிக்கப்படும் விண்ணப்பதாரருக்குரிய தேர்வு கூட சீட்டு இவ்வாறு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். இதில் வந்து பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க. விண்ணப்பதாரர் எழுத்து தேர்வு எழுதுவதற்கு தனது தேர்வு கூட சீட்டை இணையத்திலிருந்து பயனரின் யூசர் ஐடி அதேமாதிரி பாஸ்வேர்டு போட்டு எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணணும்னா பாருங்கள், கலர் பிரிண்ட் எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்ளை பண்ணவாட்டி ஹால் டிக்கெட் வந்துச்சுன்னா கலர் பிரிண்டில் எடுத்துக்கணும், அது சொல்கிறாங்க. அடுத்தது எழுத்து தேர்வுக்கான முதல் நிலை விடை குறிப்பு ப்ரிலிமினரி ஆன்சர் கீ வந்து வெளியிட்ட பிறகு விண்ணப்பதாரர்கள் கேள்விகள் மற்றும் பதில்களில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் அதற்கு தக்க ஆதாரங்களுடன் விண்ணப்பதாரரின் பெயர், சேர்க்கை எண், வினாக்கள் வகை, வினா எண், அதே மாதிரி 9 நாட்களுக்குள் கடிதம் வாயிலாகவோ அல்லது நேரடியாகவோ காவல்துறை தலைவர், உறுப்பினர் செயலர், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், பழைய ஆணையர் அலுவலக வளாகம், பாந்தியன் சாலை, எழும்பூர், சென்னை 6,08,000 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். 9 நாட்களுக்கு பிறகு பெறப்படும் எந்த ஒரு கோரிக்கை மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்து உடல் தகுதி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க.
உடற்கூறு அழுத்தலும் பார்த்துக்குங்க. ஆண்கள் வந்து 170 சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம், பெண்கள் 159 சென்டிமீட்டர். அதே மாதிரி மார்பளவு சாதாரண நிலையில், மூச்சு உள்ளிழுக்கும் நிலையில் இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இந்த டீட்டெயில்ஸ். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் வந்து உடல் திறன் போட்டிக்கு அங்கே மதிப்பெண் 24 மதிப்பெண் நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கு எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. 3 பகுதியில் 8 மார்க் தனித்தனியாக. கயிறு ஏறுதல், தாண்டுதல், ஓட்டம், இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண வாட்டி யோசிக்க வேண்டியது. ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ஓவரலாக பார்க்குறோம். அடுத்து எப்படி விண்ணப்பிக்கிறது பாருங்க. இணையவழி விண்ணப்பம். விண்ணப்பதாரர்கள் வந்து TNUSRB அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியில் இதில் தான் விண்ணப்பிக்கணும். வேறு எந்த முறையிலான வடிவிலான விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் வந்து தங்கள் சொந்த மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி, தொலைபேசி எண், கைபேசி எண் இணையவழி விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்யும் போது பயன்படுத்த வேண்டும். இவை முழு விண்ணப்ப செயல்முறை தேர்வு நடைமுறைக்கும் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி இணையவழி விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரர் குணநலன்கள் மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்கள் சரிபார்ப்புக்காக தனது முகவரி எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தை குறிப்பிட வேண்டும். விண்ணப்பதாரர் இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது தந்தை, தாய், பாதுகாவலர் ஆகியோர் ஒருவரின் பெயரை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். ஆனால் 3 களத்தையும் நிரப்ப வேண்டிய அவசியமில்லை, யாரோ ஒருத்தர் பேர் எழுதினா போதும். அதே மாதிரி தேர்வுகளின் பல்வேறு நிலைகளில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு கூட சீட்டு, அழைப்பு கடிதங்களை இந்த TNUSRB அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் தான் நீங்கள் பதிவிறக்க செய்யணும். தபால் மூலமாக தேர்வு கூட சீட்டு, அழைப்பு கடிதங்கள் அனுப்ப மாட்டாங்க, அதை நோட் பண்ணிக்கங்க. அதேமாதிரி விண்ணப்பதாரரின் இடதுகை கட்டை விரல் ரேகை பிம்பத்தை இணையவழி விண்ணப்பத்தின் ஆவண பதிவேற்ற பிரிவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கிய இமேஜ். இடதுகை கட்டை விரல் ரேகை வந்து இமேஜ் எடுத்து அதை வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்யணும். அடுத்து விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட இணையவழி விண்ணப்பத்தில் பெயர், தந்தை, தாய், பாதுகாவலர் யாரோ ஒரு பேர், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த தேதி, இது தவிர பிற புலங்களை 22/9/2025 முதல் 25/9/2025 வரை திருத்தம் செய்யலாம். ஆனால் இது வந்து திருத்தம் செய்ய முடியாது, வந்து குறிப்பிட்டது தான், மீதி வந்து திருத்தம் செய்யலாம். தேர்வு கட்டணம் பாருங்கள், எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோனா 250 ரூபா. தேர்வு கட்டணத்தை இணைய வழியில் மட்டுமே செலுத்தணும். அது பாருங்கள், அதாவது இணைய வழி வாயிலாக கட்டணம் செலுத்துதல் குறித்த அறிவுறுத்தல். விண்ணப்பதாரர் இணைய வாயிலாக தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ரூபே கார்டு, அதே மாதிரி UPI இதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம், பணம் செலுத்தலாம். அடுத்தது தேர்வு கட்டணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தேர்வு கட்டணம் செலுத்திய விவரங்கள் விண்ணப்பதாரரின் கட்டுப்பாட்டகத்தில், அதாவது டேஷ்போர்டில் 24 மணி நேரத்தில் பிரதிபலிக்கும். இணையவழி கட்டணம் செலுத்துவதில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பொறுப்பாகாது. நீங்கள் காசு செலுத்துறதுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து வெப்சைட் பொறுப்பேற்காது. மேலும் தெரியாத காரணங்களால் பணம் செலுத்துவதில் இயலாமை ஏற்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கட்டணம் செலுத்தி இருப்பின் அக்கட்டணம் திரும்ப தரமாட்டாங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் கடைசி நிமிட நெரிசல் மற்றும் இடர்பாடுகளை தவிர்க்க கடைசி தேதிக்கு முன்பாகவே விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும் மற்றும் தேர்வு கட்டணத்தை செலுத்தவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்துடும். பாருங்கள், நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும்னா பாருங்கள், தொழில்நுட்ப தொடர்பான சந்தேகங்கள் இந்த நம்பரு, அதே மாதிரி இந்த மெயில் ஐடி, விண்ணப்பம் தொடர்பான சந்தேகங்கள் வந்து இந்த நம்பரு, அதே மாதிரி இந்த ஜிமெயில் ஐடி, பணம் செலுத்தல் தொடர்புக்கு இது, அதே மாதிரி மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பான சந்தேகங்கள். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்று டீட்டெயில்ஸு. ஸோ மையங்கள், அதாவது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் 2.5 மாதம் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்ளை மட்டும் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒன்று நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க தனித்தனி. எந்த எழுத்தச்சர்னா இந்த மாதிரி கங்கவார், அதாவது நீங்கள் எந்த மாதிரி கேஸ்ட்டு அதுக்கு வந்து உண்டான நம்பர் வந்து அங்கே கொடுக்கணும் கரெக்டாக. அது ஒவ்வொரு பிரிவினருக்கும் கொடுத்துருக்குறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு தனியாக, சீர்பரமையினருக்கு தனியாக, பழங்குடியினருக்கு தனியாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் ஒவ்வொன்றுக்கும் சர்டிஃபிகேட் பாருங்கள். அதாவது சார்ந்துள்ள வாரிசுக்கான சான்றிதழின் மாதிரி படிவம், அதே மாதிரி சுய உறுதிமொழி பத்திரம், தமிழ் வழியில் பயின்றுவதற்கான சான்றிதழின் மாதிரி வடிவம், அதே மாதிரி ஆதரவற்ற விதவை சான்றிதழின் மாதிரி வடிவம் கொடுத்துருக்குறாங்க ஒன்று. அடுத்து தமிழ்நாடு திருநங்கை நலவாரியம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பெற வேண்டிய மாதிரி அடையாள அட்டை, இந்த மாதிரி பெறணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்தது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் விவரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மருத்துவ பரிசோதனை சான்றிதழின் மாதிரி வடிவம். ஸோ இது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக முக்கியமாக எக்ஸாம் சென்டர். எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மொத்தம் வந்து எத்தனை எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா மொத்தம் 46 எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து எந்த எண் கொடுத்துக்கிறீங்களோ அந்த எண் அங்கே வந்துடும். பாருங்கள், ஆவடி, சென்னை, தாம்பரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம் மாநகரம், சேலம் மாவட்டம், திருப்பூர் மாநகரம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு, கோயம்புத்தூர் மாநகரம், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை, திருச்சி, திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், மதுரை மாநகரம், மதுரை மாவட்டம், விருதுநகர், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி மாநகரம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த காணொலி வாயிலாக பார்த்தாச்சு. உங்களுக்கு மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் போய் அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அனைத்து விதமான சந்தேகங்களும் அதில் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் பார்த்துங்க. அதேமாதிரி ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு டீட்டெயில்ஸு. இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த வெப்சைட்டுக்கு போய் அப்ளைன்னு இருக்குது, அதை அப்ளை பண்ணி உங்களோட இமெயிலும் பாஸ்வேர்டும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. முன்கூட்டியே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா கடைசி போக போக ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து முன்னாடியே அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணி நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலில் வரக்கூடிய காணொலிகளை தினந்தோறும் பாருங்கள். இனி அடுத்த காணொலி வந்து நம்ம வந்து சிலபஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், ஒரு ஓரலாக சிலபஸ் கொடுக்குறோம். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.